நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் கொங்கு பகுதியுடைய தலைநகராக விளங்கக்கூடிய கோவை நாடாளுமன்ற தொகுதியில்தான் புதிய தலைமுறையின் இந்த மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த கோவையை பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகர்பகுதியாகவும் தொழில் நகரமாகவும் இருக்கிறது. தொழில் நகரம் என்பதால் தான் தற்போது சிட்கோவுடைய அந்த ஆட்சி முன்னாடியே நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். இந்த கோவையை பொறுத்தவரை ஒரு பக்கம் பல்லடம், சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, வடக்கு உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் 6 சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்ன, மக்கள் என்ன சொல்கிறார்கள், இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களே வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம நேரடியாக போய் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்கிறோம். கோவை என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருந்து காட்டிலும் இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்து வருது பல்வேறு தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிகிறாங்க. இந்த கோவையுடைய சிறப்புகள் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிக்கலாம். சார், நீங்கள் முதல்ல சொல்லலாம். வணக்கங்க. கோவை தனி சிறப்பு என்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு நகரமாக இந்த கோவை இருந்து வருகின்றன. அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற இயற்கையும் அதோடு சார்ந்திருக்கின்ற தொழில் வளர்ச்சியும் விவசாயமும் பின்னலாடை தொழில்களும் நிறைந்த ஒரு தொழில் நகரமாக இருப்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு யார் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் வேலை வாய்ப்புகள் வழங்கி வருவதில் கோவை என்பது ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு மாவட்டம். அதனால தான் இங்கே வருகின்ற மக்கள் அனைவருமே இங்கேயே தங்கி விடுகிறார். இங்கே குடிமக்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குண்டூசிலிருந்து ராக்கெட்டுக்கு வரக்கூடிய அனைத்து உதிரி பாகங்களையும், அது வாகனங்களாகட்டும் எந்த உற்பத்தி துறை சார்ந்தாலும் அத்தனையும் இன்ஜினியரிங் தொழில் சார்ந்து இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு நகரமாக இருப்பதால் இங்கே வருகின்ற மக்கள் நிச்சயமாக இங்கே வாழ்ந்து விடலாம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது அந்த தமிழகத்தில் உள்கட்டமைப்பு என்பதுதான் இந்த கோவை. யார் எப்பாற்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பதில் தனி சிறப்பு இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், வேற என்ன சிறப்புகள்? அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்தவளவே கொங்கு மண்டலம் என்று சொன்னால், கொங்கு என்று சொன்னாலே தேன் என்று பொருள். அதனால் தேனினும் இனிமையான மக்களை கொண்டு இருக்கின்ற இந்த பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்கள் எல்லாம் தானாகவே உருவாக்கப்பட்ட தொழில் முனைவோர்கள். இங்கே பெரிய தொழில்துறை நிறுவனங்கள், அதாவது பிஎஸ்வின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தொழில்துறை நிறுவனங்களெல்லாம் இங்கே இல்லை. பெங்களூர் போல், சென்னை போல், ஒரு பிஹெச்இஎல் போல், ஒரு பிஇஎல் போல், இந்த மாதிரி எந்த விதமான பொதுத்துறை நிறுவனங்கள் எஸ்என்டி ஒன்று தான் இருக்குது போத்தனூரில். மற்றபடி பொதுத்துறை நிறுவனங்களே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தானாக உருவாகின தொழில் முனைவோர்கள் கொண்ட நகரம் இந்த கோவை மாநகரம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழிலாளர்கள் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க. முன்னாடி மாதிரி இப்போலாம் எந்த இதுக்கும் பயந்துக்கிறது இல்லை. எல்லா இடத்துக்கும் ஐடி சரி எல்லா தொழிலுக்கும் ரொம்ப ஆர்வமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. சேஃப்டி கூட இப்போ முன்ன மாதிரி எந்த பயமும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா தொழில்கள்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஐடிலையும் சரி, எல்லாத்துலேயும் பெண்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட இன்னும் நிறையா சொல்லணுன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணவும் ரொம்ப ஆர்வமாக காட்டுறாங்க. நிறைய லோனும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ரொம்ப ஆர்வமாகவும் இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் செக்யூரிட்டி எல்லாமே சேஃபாக இருக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குழு நகரம் கோயம்புத்தூருங்கிற மாதிரி அது ஒரு சிறப்பு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா வந்தவர்களை வாழ வைக்கிற ஒரு நகரமாக, மனிதநேயமிக்க ஒரு நகரமாக கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக உயரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. மற்ற மாநிலத்திலேருந்து வர்றவங்க எல்லாருமே கோவைனா சிறப்பாக வர்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இங்கே எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாமல் வந்தாலும் கூட அவங்கள இங்கே அதாவது அவங்க எந்த வித சிரமங்களும் இல்லாமல் நம்ம அவங்க பேணி காக்கிறோம். திருப்பி இங்கே வந்தவங்க யாருமே திரும்பி போகணுங்கிற எண்ணம் யாருக்கு வர்றதில்லை. அதிகப்படியான மழையில் அதிகமாக பகுதியை கொண்டது. அதே போல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் நீரோடைகளாக நொய்யல் நதி, குனியமுத்தூர் வாய்க்கால், வேடவட்டி வாய்க்கால் போன்றவைகளெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் நீர் ஓடைகளாக பெருகிய ஒரு பகுதி. கல்லூரி நிறுவனங்கள், மாணவர்கள் படிக்கக்கூடிய அதிகமான பகுதி. அதே போல் மருதமலை, பட்டீஸ்வரர் கோயில், வெள்ளிங்கிரி மலை கோயில், ஆனால் மலைகளுக்கு உண்டான கோயிலுக்கு உண்டான சிறப்புமிக்க பகுதி. கோவை சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர்
இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் கோவையில் நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க. நீர்நிலைகளை இங்கே இருக்க தொழில்துறைகளும் சமூகர்களும் சேர்ந்து இங்கே டீசல் பண்ணி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது தமிழகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. தொடர்ந்து களப்பணிகளை இங்கே கோவையில் இருக்க தன்னார்வர்கள் செஞ்சிட்ருக்கோம். இதனால் கோவை தமிழகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இங்கே இருக்க கிளைமேட் சிறுவாணி நீர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உலகத்திலேயே 2வது சுவையான நீர்னு சொல்லுவாங்க. கிளைமேட்டில் இங்கே நல்லா இருக்குது. பயோடைவர்சிட்டியில் இங்கே யானை வாழ்விடங்கள், பறவைகள், அதிகமாக பறவைகள், பல்லுயிர்கள் வாழ்விடமாக அந்த கோவை இருக்குது. தன்னார்வ தொண்டு செய்கிறதுக்கு அதிக பேர் இருக்கிறாங்க. தொழில் முனைவோர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. குண்டூசியிலிருந்து பெரிய வரைக்கும், பெரிய ராக்கெட் வரைக்கும் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் நிறைய காம்படிஷன்ஸ் உருவாகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் கூட ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது வெளி மாநிலத்திலிருந்து நிறைய காம்படிஷன் உருவாகுது. அந்த உருவானாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மோட்டார் தொழிலை பொறுத்தளவு இங்கிருந்தால் நிறைய ஆல் ஓவர் இந்தியா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுன்னு நிறைய பர்சன்டேஜ் எங்களுடைய ஸ்டேக் கம்மியாகிடுச்சு. இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுன்னா எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். குளிரும் கோவை இப்பொழுது துளிர்விட வேண்டும். விவசாயத்திலும் துளிர்விட வேண்டும், தொழிலும் வளர வேண்டும். அத்தகைய பயணத்தை கோவை மாவட்ட மக்கள் எதிர்பார்க்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு காலத்தில் பருத்தியும் திராட்சையும் கொடிகட்டி பறந்தது. ஏழைகளின் ஊட்டி கோவை என்பார்கள். இப்பொழுது கோவையே கொதிக்கிற அளவிற்கு வெப்பநிலை மாறியிருக்கிறது. வந்தாரை வரவேற்கின்ற கோவை மாவட்டம் அன்பில், பண்பில், அரசியலில், தெளிவில், தியாகத்தில், உழைப்பில் உயர்ந்த மாவட்டம் தமிழகத்தில் கோவை மாவட்டம். இந்த கோவை மாவட்டம் இப்பொழுது உலகத்திலேயே மிகச்சிறந்த அருமையான குடிநீர் வழங்கக்கூடிய நொய்யல் நதி இப்பொழுது மனித கழிவுகளும் சாக்கடைகளும் சுமந்து கொண்டு செல்கிறது. நீர்நிலம் பாதுகாக்க வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்க வேண்டும். எப்படி தமிழகத்தில் தனி பட்ஜெட் விவசாயிக்கு போட்டார்களோ, தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் போட வேண்டும். இது விவசாயிகள் நாடு. இதெல்லாம் தேவை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கோயம்புத்தூர் டு திருப்பூருக்கு மெட்ரோ ட்ரெயின் அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் வெளிநாடு வாழ் உற்பத்தியாளர்கள் இங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் தொழில்துறையினர் பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப டெவலப் பண்ணணும். கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை இருக்குது. இந்த சித்திரை மாதங்களில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் அதிகமாக அங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ எந்த வருடத்தில் இல்லாத அளவுக்கு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக உயிரிழப்பு நடந்துட்டு இருக்குங்க. இப்போ எங்கேருந்து வர்றாங்கங்கிறத ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. இப்போ திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா இங்கேருந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் வெள்ளிங்கிரி மலைக்கு அப்படி கிடையாதுங்க. ஆனால் இனி வருங்காலங்களில் வெள்ளிங்கிரி மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆன்லைனில் அவங்க பெயர், ஆதார் நம்பரு, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க இரத்த குறிப்பு இதெல்லாம் அவங்க பதிவு பண்ணி வச்சாங்கன்னா அவசர காலத்துகளுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, அவங்கள உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அதே நேரங்களில் நம்ம கூட்ட நெரிசலில் அடிவாரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாமல் இருக்குதுங்க. அவ்வளோ பக்தர்கள் வராங்க, கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி அந்நிய முதலீட்டு இங்கே இழுக்கணும் அப்படின்னா அது விமான நிலையம் இன்டர்நேஷனல் விமான நிலையமாக ஏற்கனவே இங்கே ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதோட ஒர்க்கு துரிதப்படுத்தி வேகமாக முடிச்சாதான் அவங்களுக்கு இங்கே செல்றதுக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே கேரளா போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றாங்க. இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே அந்நிய முதலீடு இங்கே வரணும்னா மெயின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேகமாக அந்த வேலையை முடிக்கணும். மாஸ்டர் பிளானுங்கிறது கிட்டத்தட்ட 26 வருஷமாக மாற்றாமே இருக்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக எந்த இடமே இல்லாமல் இருக்கிறனால இப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா போய் திருப்பி அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக அவசியமாக வேண்டியிருக்கு. எங்கள் தொழில் முனைவோருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியில் குறுந்தொழில் முனைவோருக்கு ஜாப் ஆர்டர் செய்யக்கூடியவங்களுக்கு 12%லேருந்து 5% குறைச்சி கொடுக்கணும். தொழில் முனைவோரை மேலும் ஊக்கப்படுத்தி பல்வேறு தொழில் உற்பத்தியை பெருக்க வேண்டிய இதுக்கு அரசு உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் தொழில் வளம் பெருகும். இன்னும் கோயம்புத்தூர் இன்னும் டெவலப் ஆகும். அதே பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களை கோவையில் அமைக்கணும். எல்என்டி பைபாஸ் ரோடு மதுக்கரையிலேருந்து நீலாம்பூர் வரைக்கும் சிங்கிள் வேவாக இருக்குது. அதே சரி பண்ணி கொடுக்கணும். கற்பகங்காலை சிக்னலில் பாலம் கொண்டு வரணும்.
அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து சிட்கோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை, அதே ரெடி பண்ணி கொடுக்கணும். தொழில் முனைவோர்கள் எல்லாருமே வந்து ஒரு அச்சமின்றி தொழில் செய்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுக்கணும். மாநில அரசு வணிக வரித்துறை வாகனம் வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரோட கம்பெனி முன்னாடி வந்து தினந்தோறும் வந்து அச்சுறுத்தல் செய்துட்டு இருக்காங்க, அதையே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மெயினான கோரிக்கை. பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை கொண்டு வந்துருக்கீங்க. நீங்கள் வேற சார் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் சொல்ல விரும்புவது என்னன்னா, நான் ஒரு விவசாயி. இங்கே விவசாய காலேஜ் வந்து தலை சிறந்ததாக இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் விவசாய கல்லூரி படித்த அதிகாரி தான் நிறைய மேலே IAS IPS அதிகாரிகள்லாம் போயிருந்தாலும் விவசாயம் சுருங்கி கொண்டு இருக்கிறது. விவசாய நிலங்கள் இப்போ சைட்டு போட்டு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் அச்சுறுத்தல் இருந்துட்டு இருக்கிறாங்க. விவசாய தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை. வனவிலங்கு பண்ணி வந்துங்கன்னா கடுமையாக பாதிச்சுட்டு இருக்குது. வரக்கூடிய யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி இல்லை, நான் சொல்லவில்லை. நீங்கள் வந்து திறமையாக உணவளிக்கும் விவசாயிகளை பாதுகாக்க வேணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மாறுபட்ட தொழிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ யானை வருதுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா அதிகாரிக்கு சொல்கிறாங்க, சார் எங்கூட்ட வண்டி இல்லை, அதிகாரி இல்லை. அவங்களும் நைட்டு பகல வேலை செய்கிறாங்க, நான் அவங்கள குறை சொல்ல. போதிய வனவிலங்கு பாதுகாப்பு துறையில் ஆள் பற்றாக்குறை இருக்குது. அதையெல்லாம் சரி செய்து தக்க உபகரணங்களை கொடுத்து விவசாயிகளை பாதுகாக்கணுங்க ஐயா. தொடர்ச்சியாக அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் சொல்றீங்க, நீங்கள் சொல்லலாம் சார் என்ன இருக்கு? இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொழில் நகரமாக இருக்கிறனால அன்றாடம் பல ஆயிரம் பேர் வந்துட்டு போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷன் மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஸ்டேஷனாக இருக்குது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் இருக்கிற போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எந்த ட்ரெயினுமே நிற்கிறது இல்லை. இதே வழியாக போகிற ட்ரெயின் எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போய் தான் நம்ம ஏற வேண்டிய நிலைமை இருக்கிறனால ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பொள்ளாச்சி மெயின் ரோடு வந்து நிறைய கல்லூரிகளும் தொழிற்சாலை இருக்கிறனால அந்த மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரைக்குமே அது விரிவாக்கம் செய்யணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். கோவையில் இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் கேட்காம தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொழில் நகரங்களையும் இருக்க பிரச்சனையை புதிய தலைமுறை கேட்கணுங்கிறது நான் கோவை மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒன்று அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3-4 வருஷமாக மின்கட்டண உயர்வுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே சிறு குறு தொழில் பண்ணுறவங்க தான். நான் சாதாரண ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 20,000 ரூபா கட்டிட்டு இருந்த நான் போன மாதம் எனக்கு வந்து நான் ஆதாரத்தோடு கொடுக்குறேன். போன மாதம் எனக்கு வந்த EB பில் வந்து 69,000 ரூபா வந்திருக்கு. சாதாரணமாக நாங்கள் நடத்துகிற தொழிலில் எங்களால் எப்படி 69,000 ரூபா மின்கட்டணம் செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கும். ஆகவே தமிழக அரசு வந்து இந்த மின்கட்டணத்தை முறைப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே தொழில் பண்ணுறவங்க சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2000 நான் கோயம்புத்தூருக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர்லேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தோம். வந்தாரை வாழ வைக்கும் கோவைங்கிறது அது பொருத்தமாக இருக்குது. எப்படின்னா, பஸ் கட்டணம் கூட இல்லாமல் கோவைக்கு வந்த நான் இன்னைக்கு 200 குழந்தைகளை வச்சு சாப்பாடு கொடுக்குற நிலைமைக்கு என்னை கோவை வளர்த்திருக்கு. அதனால் கோவைக்கு வந்து நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். கோவையை நம்பி யார் வந்தாலும் கண்டிப்பாக 100%, அதாவது உண்மையாக பொய் சொல்லாமல் திருட்டு பொருட்டு இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோவையில் ஜெயிக்கலாங்கிறது என்னோட கருத்து. பல வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க. இந்த வேட்பாளர்கிட்ட இது வெற்றி பெற்ற இந்த MP எனக்கு செஞ்சிடணும் என்ன சொல்கிறீங்க? இப்போ இங்கே நாங்கள் எதிர்பார்க்கறது, வரக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது, வெற்றி பெற்று வருபவர்களிடம் எதிர்பார்ப்பது, பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்த கோவையில் வந்து பெரிய அளவில் இல்லை. ஏன்னாட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட இங்கே ஜாப் ஆர்டர்கள், உதிரிபாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு இன்ஜினியரிங் நிறைந்த ஒரு தொழில் மாவட்டம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களும் பெருசாக இல்லை, அதே போல் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இங்கே இல்லை, பெல் போன்ற நிறுவனங்களும் இங்கே இல்லை. அப்போ நாங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு பெரு நிறுவனங்களை இங்கே உருவாக்க வேண்டும். அதே போல் இராணுவ தளவாடங்களை உருவாக்கக்கூடிய இடமாக இது மாற்றணும். இந்த ரயில்வே கோச்சுகள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கக்கூடிய, என்ற எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்ம கோவையில் இருக்கக்கூடிய மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி கொண்டு கண்டு அனைத்து வகையான தொழில் முனைவோர்களும் இங்கே இருக்கிறோம். அப்போ உற்பத்திகளும் செய்து கொடுப்பதற்கு மேலும் மேலும் வளர்ச்சி அளிப்பதற்கு நண்பர் குறிப்பிட்டது போல பல மாவட்டத்திலிருந்து பல மாநிலத்தில் வந்தவர்கள் வருகின்ற பொழுது தனி மனிதர்களாக வருகின்றார்கள். இங்கே வந்து பெரும் தொழிலதிபர்களாக மாற்றி கொடுக்கிற ஒரு தன்மை வாய்ந்த இந்த மண், இந்த சிட்கோவை உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிட்காவாக மாற்றி தர வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தெற்கு பகுதியில் ஒரு கன்வென்ஷனல் சென்டரை உருவாக்கி தரணும். அப்போ தான் தெற்கு பகுதியில் இருக்கிற தொழில்களெல்லாம் வளரும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருள் உற்பத்தி பண்ணுகின்ற அந்த பொருள்களை கண்காட்சிப்படுத்துவதற்காக நிரந்தரமான ஒரு கன்வென்ஷனல் சென்டர் இருக்கணும். தெற்கு பகுதியில் காயர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. அதனுடைய பொருள்களை உற்பத்தி பண்ணி அதைய கண்காட்சி பொருள்களாக வைப்பதற்கு அந்த கன்வென்ஷனல் சென்டர் வந்து முக்கியமாக தேவையாக இருக்கிறது. அப்புறம் சாலை வசதி,
கண்டிப்பாக சாலை வசதி, குடிநீர் வசதி, இதுகளையெல்லாம் வந்து நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு தொழில் நகரமாக, தொழில் பேட்டையாக இதை உருவாக்கி தரணும். அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் உற்ற துணையாக இருக்கணும். கோவையினுடைய தொழில் நகரத்தில் சிறந்து விளங்கக்கூடியது பம்ப் செட்டு, வெட் கிரைண்டருங்க. இந்த பம்ப் செட்டு, வெட் கிரைண்டர் வந்து முதல்ல வந்து 18% ஜிஎஸ்டி வரி விதித்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் விளைவின் காரணமாக 5% வரி விதித்தாங்க. இப்போ 12% வரி விதிக்கிறாங்க. வெட் கிரைண்டர் தொழிலானது வந்து அழிவின் நிலைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறதுங்க. அதனால் வெட் கிரைண்டரையும் அந்த பம்ப் செட்டுகளையும் காப்பாற்ற வேண்டுமானால் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினை முறைப்படுத்தணுங்கிறது எங்களுடைய பின்வரிசையில் இருக்கவங்க சொல்லலாம் சார். சிறு தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக தொழிலாளர் பற்றாக்குறை, அதாவது வந்து ஸ்கில்டு லேபர், அது வந்து மெயின் பிரச்சனை இருக்குது. நாங்களாம் வந்து பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி மிஷினை வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து தொழிலாளி பற்றாக்குறை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷமாக ஒரு தொழிலாளி வந்து எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ அரசு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம், அடுத்த 1 வருஷத்தில் அவங்க வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து டைம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. இது ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு தீர்த்து வைக்கணுங்கிற வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். 20 ஆண்டுகளாக வெள்ளலூர் குப்பை கூடம்ல கோயம்புத்தூரில் இருக்கிற குப்பைகள்லாம் 1200 டன்னு ஒரு நாளைக்கு வந்து போடுறாங்க. பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சந்தித்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. வெற்றி பெற வேட்பாளர்கள் முதல் பிரச்சனையாக அந்த குப்பை குடோனில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அடுத்தது ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய அளவில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடி செலவு பண்ணி கட்டி இப்போ வந்து அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. கேட்டால் பஸ் ஸ்டாண்டை அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க. நம்ம மக்களோட வரிப்பணம் அது அங்கேயே இருக்குது. அதையே நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்து வர்றவங்க அதே இடத்துல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணும், ரோடு விரிவாக்கம் பண்ணணும். ஒரு சிறப்பு வாய்ந்த கொங்கு மண்டலத்தில் நம்முடைய வள்ளிக்கும்மி ஆட்டத்தை வந்து இப்போ மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கோவை மாவட்டத்துக்குள்ளே அவ்வளோ அதிகமாக பிரபலமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த இளைஞர்களும் மகளிர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இந்த போதைப்பொருள் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தவறான கெட்ட பழக்கவழக்கங்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து இளைஞர்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா வரக்கூடிய சமுதாயங்கள் வந்துட்டு உடற்பயிற்சி அது போன்ற பாரம்பரிய கலையான தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மனநிலையும் சரி, அவங்களுடைய மன உறுதியும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைரியமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த கலைகள் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னா தமிழக அரசின் சார்பில் வந்துட்டு அதுக்கான அங்கீகாரம் இன்னும் வந்துட்டு ஒரு ஆணித்தரமாக வந்துட்டு நிறுவப்பட்டால் அந்த கலைகளை கற்றுக்கிறதுனால வந்துட்டு இந்த கலையை கற்றுட்டு நமக்கு ஒரு வேலைவாய்ப்புகள், மற்ற பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது அப்படின்னா இன்னும் அந்த கலைகளை கற்றுக்கும் போது அவங்க இன்னும் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசின் சார்பில் இந்த விளையாட்டுத்துறைகளுக்கு பாரம்பரிய கலைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஊக்குவிச்சு இந்த வள்ளி கும்மி ஆட்டம், சிலம்பாட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாரம்பரிய கலைகளை வந்துட்டு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய சிலம்பம் அப்படிங்கக்கூடியது வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒவ்வொரு தேசிய பறவை, தேசிய விலங்கு இருக்கோ அது மாதிரி நம்முடைய பாரம்பரிய கலைகளுக்கும் சொல்லிட்டு நம்முடைய சிலம்பத்தை வந்துட்டு சிலம்பத்துடைய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரிவிச்சு. எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜிஎஸ்டி அது வந்து இப்போ ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 12% 5% கண்டிப்பாக குறைக்கணும். அதே மாதிரி பல்வேறு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு 18%லேருந்து அதை 12% பண்ணணுங்கிறது எங்களோட பிரதான கோரிக்கை. அதே மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே கோயம்புத்தூரில் இல்லை, அதையும் இன்னும் டெவலப் பண்ணணுங்கிறது எங்களோட பிரதான கோரிக்கைங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல் பதுக்கிறது, ரா மெட்டீரியல் விலையேற்றம், இதனால் உற்பத்தி பொருள் செய்ய முடியாத பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து வேட்பாளர் செஞ்சு கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போக்குவரத்து கோவையில் வந்து நெருக்கடியில் ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லா திட்டச்சாலைகளையும் அகலப்படுத்தணும். ஆக்கிரமிப்புகள், ரோடு ஆக்கிரமிப்புகள் எடுத்துகிட்டு சாலைகளை பூரா, திட்டச்சாலைகளை பூரா விரிவுபடுத்தினா தான் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வாகும். விரைவாக மக்கள் போய் வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை கட்டாயமாக அமலாக்கணும். பல இடங்களில் கொடுக்கறதில்ல குறைந்தபட்ச கூலியை. இப்போ அதை அமலாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். அடுத்தது சார்
இங்கே சிறுவாணியோட கொள்ளலை வந்து ரொம்ப குறைச்சி வச்சிருக்காங்க கேரள அரசு. அதனால பார்த்தீங்கன்னா 50 அடி கொள்ளவில் இருக்கிற 40 அடியில் இருக்குது. இந்த இப்போ நீர் தட்டுப்பாடு கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதேபோல் பில்லூரில் வந்து நிறைய சேர் அதிகமாக இருக்குது, மண் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து பில்லூர் வந்து ஆழப்படுத்த வேண்டியது இருக்குது. கோவை மாவட்டத்தில் முக்கிய நீராதமாக இருக்க நொய்யலாறு வந்து ரொம்ப கழிவுகள் குப்பைகள் தேங்கி இருக்கிற இடமா இருக்குது. நொய்யலாற்றை மீட்டெடுக்கிறதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கணும். அதேபோல் நொய்யலாற்றை பாதுகாக்கிறதுக்கும் கோவையில் இருக்க குளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு திட்ட வரையறை செஞ்சு அதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இதே போன்று ஒரு மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வேற ஒரு தொகுதியில் நம்ம மீண்டும் பார்க்கலாம்.